மாணவர்களின் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை தினம் சூரியன் போல் கடினமாக சிந்திக்க கற்றுக் கொடுத்த ஒரு படம், ஒரு பாடம், சாட்டை. எண்ணத்தை செம்மைப்படுத்திட எடுத்துச் சொன்ன சாட்டை பட இயக்குனர் அன்பழகன் அவர்களை வாழ்த்து பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் நண்பர்கள் வணக்கம். இந்த படத்துடைய டைரக்டர் என் நண்பன் கஜேந்திரன். சென்னை அடையார் திரைப்படக் கல்லூரியில் படிச்சுட்டு வெளில வந்து இன்னைய வரைக்கும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிற குறிப்பிட்ட சில நண்பர்களில் ரொம்ப முக்கியமானவங்க கஜேந்திரன். இன்னும் சொல்லப்போனால் எங்கே நல்ல விஷயங்கள் இருக்குதோ அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி தேடி தேடி எடுத்து அதை அழகாக யூஸ் பண்ணுறதில் திறமையானவன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நாங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது நிறைய படம் பார்த்துருக்கோம், நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்படி பார்க்கும்போது ஒரு படத்துக்கு போனால் கூட ஒரு படத்தோடைய டூரேஷன் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் இருந்ததுன்னா, சரி படம் ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷம் சரியில்லைன்னா கூட கண்டினியூவாக உட்காந்து நாங்கள் பார்ப்போம். ஆனால் அவன் சரியில்லைன்னா அடுத்த 10 நிமிஷமே வெளில வந்துடும். ஏன்டா ஏன் இனிமேல் கூட நல்லா இருக்குமே, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாமேன்னு, எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு வந்துடும். அதே மாதிரி தான் படத்துக்கு கூப்பிட்டா, தேட்டர் கூப்பிட்டோம்னா எந்த தேட்டர் அப்படிமா, ஏதோ ஒரு தேட்டர் சொன்னோம்னா அப்போது சத்தியம்னா கொஞ்சம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லாயிருக்கும். இதை ஏன் சொல்கிறேன்னா, எதுலேயுமே நல்லவையும் தரத்தையும் அப்படி பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய ஒரு ஆள். அப்படி தான் இந்த படத்துடைய கதையையும், அவன்கிட்ட இருக்கிற நிறைய கதைகள் எனக்கு தெரியும், நிறைய சில கதைகள்லாம் பேசியிருக்கோம். ஸோ அப்படி ஒரு நல்ல கதையை செலக்ட் பண்ணி தான் இந்த மருதமாக எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். இந்த படம் கதையாக ஆரம்பத்தில் கேட்டிருக்கேன். அதன் பிறகு அது அவங்க டிஸ்கஷனில் போய் அது திரும்ப பாலிஷ் ஆகி இப்போ படமாக வர இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நான் தெரியாது. இன்னும் அப்போவே நல்லா இருந்தது, இது இன்னும் மோல்டாக இருக்கும் படம். ஆனால் இன்னும் இது வரைக்கும் பார்க்கல. பார்த்த சாங் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. முதல் படமே தனக்கு பரிச்சயப்பட்ட, தான் சார்ந்த, தன் மண் சார்ந்த அந்த மண்ணை பற்றியும் மண் சார்ந்த மனிதர்கள், மக்களை பற்றியும் அவர்களுடைய வழியை பற்றியும் ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் கஜா. கண்டிப்பாக திறமைக்கு, அவனுக்கு இருக்கிற திறமைக்கு ஒரு 10-15 வருஷம் முன்னாடியே டைரக்டராக இருக்கணும். இது கொஞ்சம் தாமதம் தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அடுத்தடுத்து பத்ரி வெங்கடேஷ் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு படம் இல்லை, கண்டினியூவாக அடுத்தடுத்து படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நண்பனாக தூரம் இருந்து பார்க்கணும், கை தட்டணும், ஆடியன்ஸாக இருந்து பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். கஜா வாழ்த்துக்கள். அடுத்து படத்துடைய ஹீரோ விதார்த் சார். நான் பிரபுசாலம் சார்கிட்ட கொக்கியிலேருந்து அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நான் வேலை பார்த்துட்ருக்க ஃபஸ்ட் படத்துலேயே விதார்த் சாரை பார்த்துருக்கேன். அவர் அப்போ கேரக்டராக பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு நடிகராக பார்த்ததை விட டைரக்டருக்கே அவர் வந்து நிறைய படங்கள், ஒரு பேக் வச்சுருப்பார் சார். அப்போ நிறையா அதில் டிவிடிஸ் நிறையா இருக்கும், கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும். சாட்டியை கேட்பார். டைரக்டரே ரொம்ப படங்கள், ரொம்ப உலக படங்கள் பார்த்து பார்த்து நிறையா அப்படி பார்க்குறாங்க. சார் இந்த படம் பார்த்தீங்களா, அந்த படம் பார்த்தீங்களா, அதில் இது நல்லாயிருக்கும், இதில் இது நல்லாயிருக்கும், அந்த மாதிரி நிறைய படங்களை பற்றி பேசுவார். ஸோ அது மட்டும் இல்லை, நிறைய கதைகள் வச்சுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு மிகச்சிறந்த கதைகள் நிறைய வச்சுருக்காரு. உண்மையே சீக்கிரம் ஒரு டைரக்டராகவும் பார்க்கணுன்னு எனக்கு ஆசை சாரை. ஏன்னா அப்படி அவர் பார்த்த படங்களும் அதிலிருந்து உள்வாங்கின விஷயங்களும் அவர் அடுத்தடுத்த படங்கள் செலக்ட் பண்ணுறது கூட அந்த கதை தேர்வு கூட ஒரு காரணமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் சாரை வச்சு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். படத்துடைய ஹீரோ யாருன்னு யாராவது கேட்டால் விதார்த் சார்னு சொன்ன உடனே அடுத்து டக்குன்னு சொல்கிறாங்க, அவரா நல்ல படங்களாக தான் பண்ணுவார் அப்படின்ற ஒரு பேர் வந்து பப்ளிக்கில் சார் எடுத்திருக்காரு. நடித்த படங்கள், சில படங்கள் வணிக ரீதியாக பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கலாம், ஒருவேளை சில படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கலாம். அதையெல்லாம் தாண்டி ஒரு படத்தை செலக்ட் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல கதையோ அல்லது கேரக்டரோ அல்லது கதை களமோ ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படி இல்லைன்னா செலக்ட் பண்ண மாட்டார். அப்படி தான் இந்த படமும் இருக்கும்னு நான் நம்பினேன். சார் நண்பனுக்காக இந்த படத்தில் நினச்சி விடுது உண்மையிலேயே ஒரு நன்றி சார். அதே மாதிரி இந்த படத்தில் நிறைய பேர், இப்போது எடிட்டர் சந்துரு சார் என்னுடைய ஃபிலிம் இன்ஸ்டியூட் சீனியர், அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். கேமராமேன் சோமசுந்தரம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் என் கூட படித்தவன். அங்கே இருக்கிற என்னுடைய டிப்ளமோவுக்கு டீமில் அவன் ஒரு ஆள்.
இன்னைக்கு வரல. அதே மாதிரி இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி விழா நாயகன் வந்து ரகுநந்தன் சாரை பற்றி சொல்லணும்னா, என்னுடைய சாட்டை ரிலீஸ் ஆன அந்த இயரில் அந்த டைமில் தான் சுந்தரபாண்டியன் ரிலீஸ் ஆகி படமும் சூப்பராக போயிட்டு இருந்தது, பாட்டும் பட்டையை கிளப்பிட்டு இருந்தது. சாருடைய பாட்டு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். பாட்டோட மட்டும் இல்லாமல் படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப அருமையாக பண்ணுவார். இது வரைக்கும் நான் பார்த்த படங்கள் எல்லாமே. அதே மாதிரி ரொம்ப இந்த டீம் அதே மாதிரி பார்த்த படத்துடைய பாடல் நீதி சார் எழுதியிருக்காரு, புதுசாக தான் இருந்தது. ஆனால் வரிகள் வந்து ரொம்ப சிறப்பாக ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பக்குவப்பட்ட ஒரு மிகச்சிறந்த பாடலாசிரியருடைய வரிகள் மாதிரி அதை கையாண்டிருக்காரு. ரொம்ப அருமையாக இருந்தது சார். பார்க்கும்போது இங்கே சில பேரை விடுபட்டிருக்கலாம், ஆனால் பார்க்கும்போது அங்கங்கே இது கிட்டத்தட்ட என்னுடைய படத்துக்கான ஃபங்க்ஷன் மாதிரியே இருக்குது. எல்லாருமே மெனக்கட்டு பண்ணியிருக்காங்க. இதில் நடித்த நடிகர் நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வேண்டுதலையும் இறைவன் வச்சுட்டு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம். பெருகி போன களங்கள் காடாகின, உழைத்து சிவந்தவர்களை சுரண்டும் சொகுசு முதலைகள், அடித்து பிடுங்கும் கண்ணீர் கதைதான் மருதம். இசை வெளியீட்டு விழாவில் தான் பழகிய நட்புக்கு மனதால் வாழ்த்து சொல்ல இங்கு வந்திருக்கும் மதிப்பிற்குரிய SRM ராமாபுரம் டீன் திருமகன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். டைரக்டர் கஜேந்திரனுடைய மறுபக்கத்தினுடைய திறமையை கண்டு நான் இப்பொழுது வியக்கிறேன். ஏன்னா அவர் வந்து எங்கள் கல்லூரியில் ப்ரொஃபஸராக தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அவர் டைரக்டரை இந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகி இத்தனை பேர் அட்மையர் பண்ணுற அளவுக்கு ஒரு சச் எ கிரேட் டைரக்டர்ன்றது எனக்கு அஸ் எ டீனாக ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதே மாதிரி ரொம்ப அடக்கமாக இருப்பார். ஆனால் ஆச்சரியமான விஷயம், அவர் சுற்றி மாணவர்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. மாணவர்களுக்கு ஒரு பெரிய, அதுவும் இன்றைக்கி இருக்க மாணவர்களுக்கு ரொம்பவே ஷார்ப்னஸ் உண்டு. ஏன்னா நான்லாம் மாணவர்களாக இருந்த காலத்தில் அவ்வளோ ஷார்ப்பாக இருந்த மாணவர் கிடையாது. ரொம்ப ஷார்ப்பு மாணவர்கள். ஒருத்தன் வகுப்பில் ஒரு தூங்கிட்டு இருக்கானா, அவனை எழுப்பிடான்னா உடனே அவன் சொல்லுவான், தூங்க வைக்கிறது இவர், எழுப்புறது மட்டும் நானுன்னுவான். அப்படிப்பட்ட மாணவர்கள் மத்தியில் அவர் வந்து ஒரு டீச்சராக ரொம்ப அழகாக எனக்கு தெரியும். ஆனால் ஒரு டைரக்டராக இந்த அளவுக்கு ஒரு இன்வால்வ் ஆனதுக்கு SRM உதவி பண்ணியிருக்கணும் போது நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இனிமேலும் SRM இப்படிப்பட்ட டைரக்டருக்கும் இசையமைப்பாளருக்கும் எல்லா வகையிலும் உறுதுணை புரியும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். இதை பார்க்கும்போது ஐயோ நம்ம காலேஜ் ஒரு அரங்கத்தில் இது வைக்காத போயிட்டுமே, யதார்த்த நாயகன் விதார்த்தை அத்தனை பசங்களும் அவ்வளோ அட்மையர் பண்ணியிருப்பாங்களேன்ற ஒரு எண்ணமே எனக்கு மனசில் எழுந்தது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இதுதான் வேணும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காட்சியை பார்க்கும்போது இப்போ இனிமேல் எனக்கு என்ன தெரியுங்களா, இந்த படம் வெற்றி அடைஞ்ச பிறகு இப்படிப்பட்ட டைரக்டர் என்கிட்ட ப்ரொஃபஸர்னு ஒரு பெருமையாக சொல்லிப்பேன் கஜேந்திரனை. இதுதான் வேணும். ஏன்னா இன்னைக்கு என்னன்னா, இந்த மருதம்னு பேர் வச்சது நான் கொஞ்சம் தமிழ் உணர்வு உடையவன், இசை உணர்வு உடையவன். அதில் இந்த விழா எனக்கு ரொம்பவே பொருத்தமான விழாவாக அமைஞ்சது. ஏன்னா என் தந்தை தமிழ் பேராசிரியர், தாய் தமிழாசிரியர், என் குடும்பம் தமிழ் குடும்பம். என்னுடைய மாமனார் கலைமாமணி பத்மஸ்ரீ கவிஞர் சுப்பு வில்லுப்பாட்டு சுப்பு ஆறுமுகம். என்னுடைய மனைவி கலைமாமணி பாரதி திருமண் வில்லுப்பாட்டு கலைஞர். என் மகன் தமிழ் இசை வாணன். அப்படி இருக்கும்போது தமிழ் மூச்சா இல்லைன்னா தான் டவுட்டாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் மருதம்னு ஒரு பேரை வச்சு அந்த படத்துக்கு இவ்வளோ ஒரு அருமையான சார். உங்கள் இசையில் உண்மையிலேயே ரம்யமான இசை சார், மிக ரம்யமான இசை. அந்த கிராமத்து சூழல் ரொம்ப நாளாக இந்த இசையை வந்து நாங்கள் தேடிக்கிட்டு இருந்த இசை இன்னைக்கு எங்களை தேடி வந்தது கஜேந்திரன் மூலியமா. உண்மையிலேயே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த 2 பாட்டும் டைரக்டர் சொன்ன மாதிரி மிக அற்புதமான பாட்டு. என்னைக்கு உங்கள் படத்தில் சிட்டிசனில் அவர் வந்து அசோசியேட் டைரக்டர் அமைஞ்சாரோ, இன்னைக்கு விவசாயம் மறந்து கொண்டு இருக்கிற விவசாயத்துக்கு மக்களுக்கு காட்ட வேண்டிய அற்புதமான சிட்டிசனாக அவர் வளர்ந்துருக்கிறார். கண்டிப்பாக ஒரு மிக சிறந்த நிலையை அடைவார். அடுத்தடுத்த படங்கள் அனைத்து டைரக்டர்கள் சொன்ன மாதிரி அவருக்கு பல படங்கள் வரும். அவருடைய இன்வால்மெண்ட், அவருடைய டெடிக்கேஷன் பாருங்கள், குடும்பத்தையே நடிக்க வச்சிட்டார். அடுத்து ஒரு வாரிசையும் உருவாக்குறார்.
மிகச்சிறந்த டைரக்டராக வரணும்னு அத்தனை பேர் வாழ்த்தும் அவருக்கு கண்டிப்பாக இருக்கும். அது ஒரே ரீசன், அவருடைய இன்வால்மெண்ட் அண்ட் டெடிகேஷன். அதாவது ரொம்ப லெவலுக்கு போனவங்க ரொம்ப தன்னடக்கமாக இருப்பாங்க. அது கஜேந்திரன் ஒரு உதாரணமாக சொல்லலாம். இப்போ இவ்வளோ இத்தனை கலைஞர்களும் அவ்வளோ மனதார பாராட்டுற அளவுக்கு அவர் மிகச்சிறந்த கலைஞர், மிகச்சிறந்த டைரக்டர்னு டீனுக்கு நீங்கள்லாம் எனக்கு காட்டினீங்க. ஏன்னா ஒரு ஆசிரியராக மட்டுமே தான் எனக்கு தெரியும். இப்படி ஒரு டைரக்டரோட நானும் டீனாக பணி செய்கிறது எனக்கு மிக பெருமை. இதில் ஆச்சரியமாக பாருங்க, எல்லாரும் எளிமையாக இருக்காங்க. நான் தான் இன்னும் சினிமாவில் ரொம்ப கட்டு பார்த்த மாதிரி ஒரு பந்தா வந்துரு. ஏன்னா இன்னைக்கு மாணவர் மனிதர் இந்த பந்தாலாம் தேவைப்படுது. இதெல்லாம் பார்க்கும்போது ஆனால் உண்மையிலேயே நான் ரொம்ப எளிமையாக நான் உங்களோட வந்து நானும் நுங்கு சாப்பிட்ருப்பேன். அந்த உணர்வு அந்த உணர்வு தான். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் நடிக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் வந்து சினிமாவில் நடிக்கிறீங்க, ஆனால் யதார்த்தமாக இருக்கிறீங்க. இந்த யதார்த்த வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. கண்டிப்பாக இந்த படம் மிக யதார்த்தமான படம். இப்படிப்பட்ட படத்தை பல பேர் தேடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த படம் மிகச்சிறந்த வெற்றியடையும் என்று மனதார வாழ்த்தி, நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக இந்த படம் வெற்றியடைய அனைவரும் உறுதுணை புரிய வேண்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.